ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேக் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நோட்ல வந்து இது எல்லாமே எழுதி வச்சுட்டு பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஒரு ரஃப் நோட் மாதிரி ஒன்று எடுத்துக்கங்க. வீட்டில் எதாவது பசங்க இருந்தாங்கன்னா ரஃப் நோட் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. எடுத்துட்டு பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே எழுதணும். பட் இன்னைக்கு நம்ம பேக் மட்டும் பார்க்க போறோம் அப்படின்றதால நான் பேக் மட்டும் எழுதிக்கிறேன். ஓகே. இது என்னன்னா பிளவுஸோடைய ஃபுல் லென்த். ஃபுல் லென்த் அப்படின்றது வந்து ஃபுல் உயரம், முதுகு உயரம்னு எழுதிக்கங்க. தமிழ்ல எழுத போறீங்க அப்படின்னா உயரம்னு எழுதிக்கங்க. செஸ்ட்ன்னு நான் எழுதிருக்கேன். நீங்க மார்பகம் சுற்றளவுன்னு எழுதிக்கங்க. ஆம்கோல்னு எழுதியிருக்கேன். நீங்க கை சுற்றளவு அந்த மாதிரி எழுதிக்கங்க. ஷோல்டர், நெக்கோட டெப்த், நெக்கோட ஷேப்பு, பேக் பெல்ட். ஓகே. இதெல்லாம் நீங்க எழுதிக்கங்க. மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 7 பாயிண்ட் தான் எழுதிக்கணும். இந்த ஷோல்டர்லயே பாத்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபுல் ஷோல்டர், நியூ ஷோல்டர் கண்டுபிடிக்கணும். ஓகே. கண்டிப்பா எல்லாருமே உடனே எடுத்த உடனே புரியாது. பேக் போய் நீங்க அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஓகே. நோட் எடுத்து இதெல்லாம் எழுதிட்டு பண்ணுங்க. ஒரே நாள்ல முடியாது. ஓகே. ஒரே பிளவுஸ உடனேவும் தைக்க முடியாது. ஒரு 2 3 வாட்டி ஃபெயிலியர் ஆகும். 5th டைமோ இல்ல 6th டைம் 4th ஏன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கூட பாஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. ஓகே. சோ வந்துட்டு வொரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே. இத நீங்க எழுதிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. இப்போ பிளவுஸோட ஃபுல் லென்த் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப நான் அளவு இல்லாம ஃபார்முலா வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இந்த பிளவுஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அளவு பிளவுஸ் வச்சு எப்படி சொல்றேன். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அளவு பிளவுஸ் வச்சு பண்றீங்க அப்படின்னா இதுல இருக்க மிஸ்டேக் தான் அதுல வரும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க எமர்ஜென்சி நான் ஊருக்கு போனோம் திடீர்னு தைக்கணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு இதை மார்க் பண்ணி நீங்க போயிட்டே இருக்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே. ஸோ வந்துட்டு ஃபுல் ஷோல்டர் ஃபுல் லென்த் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம. இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்க லெட்டர்ஸா வாங்கிக்கோங்க. டேப்பு எல்லாம் ஒரே டேப் தான். இது கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ வந்துட்டு மேல ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து இந்த இடத்துல முட்டுது பாத்தீங்களா? அது வரையும் நான் வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 13 வருது. கரெக்டா வைக்கணும். 0.2 இன்ச் கூட நமக்கு தேவை. ஃபுல் லென்த் பாத்தீங்கன்னா 13 பிளஸ் 1.5 இன்ச் வந்து நான் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக கொடுக்குறேன். ஸோ டோட்டல் பாத்தீங்கன்னா 14.5 13 தான் ஃபுல் லென்த். 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஸோ 14.5 இன்ச். இதுதான் ஃபுல் லென்த் பிளவுஸோடைய ஃபுல் லென்த். நெக்ஸ்ட் செஸ்ட். செஸ்ட் பாத்தீங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா இங்க என்ன ஆன்சர் வருதோ அதுதான். எனக்கு வந்து 34 தான் என்னோட செஸ்ட் சைஸ். 34 டிவைடட் பை 4 என்ன வருது அப்படின்றது கால்குலேட்டர்ல பாருங்க. ஓகே. 34 divided by 4 8.5 inch. ஸோ இந்த இடத்துல 8.5 இன்ச் நான் கொடுத்துட்டு பிளஸ் 1.5 இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. 1.5 இன்ச் நான் சீம் எதுக்குன்னா அந்த எக்ஸஸா நம்ம விடுவோம்ல அதுக்காக தான். ஸோ என்னோட செஸ்ட் வந்து 34 டிவைடட் பை 4 டிவைடட் பை எவ்வளோன்னு கொடுத்தீங்கன்னா 8.5 தான். ஓகே. நெக்ஸ்ட் ஆம்கோல். ஆம்கோலுடைய ஃபார்முலா என்னது?
இதுதான் செஸ்டோட ஃபார்ம். செஸ்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படி சொல்லிட்டு. பேக்குக்கு வந்து நான் வந்து 4 இன்ச் கொடுக்குறேன். ஃப்ரண்டா இருந்துச்சுன்னா நான் ஃப்ரண்ட்டுக்கு வேற ஃபார்முலா. இப்போ நம்ம பேக் கட் பண்றதா நான் பேக்குக்கு மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஆம்கோல் ஃபார்முலா என்னது? செஸ்ட் டிவைடட் பை 6 பிளஸ் ½ இன்ச். செஸ்ட் என்னது? 34 divided by 6 plus ½ inch. 6.1. 6.1 தெரியுதா? So 6.1 தான் என்னுடைய ஆம்கோலுடைய ஃபார்முலா. 6.1 நான் போட்டேன். ஓகே. ஸோ ஷோல்டர் என்னுடைய ஃபுல் ஷோல்டர் எவ்வளவு வந்துச்சு? 14 இன்ச். எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபுல் ஷோல்டர் வந்து 34க்கு நேரா ஃபுல் ஷோல்டர் 14 இன்ச். ஓகே. இப்போ நியூ ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டவுட். நெக்கோட ஷேப் ஷோல்டர் எவ்வளவு? 2.5. நான் சொன்னதுல இருந்து 34க்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே. 2.5 இன்ச். இப்போ இந்த ஷீட்ல எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே. இது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். நெக்கோடைய டெப்த் எவ்வளவு வைக்க போறோம் அப்படின்ட்டு பார்க்கணும். நெக்கோடைய டெப்த் நான் 9 வைக்கிறேன். ஓகே. எனக்கு 9 வச்சா கரெக்டா இருக்கும். ஸோ நான் 9 வைக்கிறேன். அண்ட் நெக்கோடைய ஷேப் பாத்தீங்கன்னா நெக் ஷேப் பாத்தீங்கன்னா நான் யூ ஷேப் வைக்கிறேன். ஓகே. பேக் பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் 4 வைக்கிறேன். ஓகே. பேக் பெல்ட் எப்படி சில பேருக்கு வந்து எவ்வளவு வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ 13ல நீங்க வந்துட்டு நெக் டீப்த வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கோ அதை நீங்க பேக் பெல்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு நான் கொஞ்சம் பெருசா தான் போடுவேன் அப்படின்னா இங்க 5 அந்த மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். 3, 5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான் இது. சரியா? மீதி இருக்க துணியை தான் நம்ம மடிச்சு தைக்க போறோம். சரி, ஓகே. இப்ப நியூ ஷோல்டர் நம்ம எப்படி இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணணும். நியூ ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு. அதுக்குதான் வந்து இந்த ஷோல்டர் மைனஸ் சார்ட். இந்த தைக்கும் போது இது சார்ட்டை வச்சு நீங்க தைக்கும் போது ஷோல்டர் டவுன் வராது. ஷோல்டர் ப்ராப்ளமே வராது. ஓகே. சரி, போலாமா? நான் வந்து இந்த இடத்துல ஷோல்டர் பாத்தீங்கன்னா 2.5 சொன்னேன் இல்லையா? இந்த 2.5 வந்துட்டு எங்க வருதுன்றத பாக்கணும். ஐ மீன் இந்த மேல இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து குட்டி குட்டி மினி ஃப்ராக் தைக்கிற இடத்துக்கு வரும். சரியா? குழந்தைங்களுக்கு தைப்பாங்களா அது வரும். நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் உங்களுக்கு. ஸோ ரெடி ஷோல்டர் வந்து 2.5 வருது எனக்கு. 2.5 ஆச்சு. இப்ப நெக்கோட ஷேப் பார்க்கணும். நெக்கோட ஷேப் என்ன நான் வச்சிருக்கேன்? யூ வச்சிருக்கேன். ஓகே. நெக் ரெடி ஷோல்டர். இப்போ நெக்கோட பேட்டர்னும் யூ ஷோல்டர். நெக்கோட டெப்த் எவ்வளவு வைக்கிறேன் அப்படின்றத பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போனீங்கன்னா நான் 9 வச்சிருக்கேன். 9 எனக்கு இங்கேயும் வருது இங்கேயும் வருது. ஸோ வந்து 9 நான் இந்த இடத்துல லாஸ்ட்ல வருது எனக்கு. ஆனா ப்ரியாரிட்டி நமக்கு எங்க முதல்ல கொடுக்குறாங்களோ அங்கதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ வந்துட்டு 9 பாத்தீங்கன்னா இங்க வருது எனக்கு. ஸோ 3 இன்ச் வருதா இங்க? ஃபுல் ஷோல்டர்ல இருந்து -3 பண்ணணும். இதை எழுதிக்குங்க நீங்க. ஃபுல் ஷோல்டர் எனக்கு எவ்வளவு இருந்துச்சு? 14. -3 பண்ணா 11 இன்ச். ஓகே. இந்த 11 இன்ச்சை டிவைட் பண்ணி 2ஆ போட்டா 5.5. ஸோ என்னோட நியூ ஷோல்டர் எவ்வளவு? 5.5. புரியுதா எல்லாருக்கும்? ஃபுல் ஷோல்டர் 14. அதை நாங்க எழுதிக்க சொல்லிட்டேன். ஃபுல் ஷோல்டர்ன்றது இந்த முட்டில இருந்து இந்த முட்டி ஒரு மேல. ஓகே. ஃபுல் ஷோல்டர் 14. அதுல நெக் டெப்த் நெக் உடைய ஷேப்பை பாத்தீங்கன்னா அதுக்கு நேரா எங்க வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 7 வைக்கிறீங்கன்னா 2.5 இன்ச்சை மைனஸ் பண்ணும் 14ல இருந்து. ஓகே. இப்ப நான் 9 வைக்கிறேன் அப்படின்னா 3 இன்ச் மைனஸ் பண்ணும். 11 மேல வைக்கிறேன் அப்படின்னா நான் 3.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ என்னோட இது பாத்தீங்கன்னா 3 இன்ச்சை நான் மைனஸ் பண்ணும். ஸோ ஃபுல் ஷோல்டர்ல இருந்து -3 பண்ணா எனக்கு 11 இன்ச் வருது. 11 இன்ச்சை நான் 2ஆல மடிக்கிறேன். எதனால மடிக்கிறேன்னா துணியை நம்ம 2ஆல தானே மடிப்போம். ஒரே இதுவா அப்படி போட மாட்டோம்ல. 2ஆ ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ ஃபோல்ட் பண்ணும் போது 2ஆல டிவைட் பண்ணும் போது
5.5 இன்ச் வந்து எனக்கு வருது. ஸோ என்னுடைய நியூ ஷோல்டர் வந்து 5.5 இன்ச். ஓகே. இப்ப இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அதர்வைஸ் நீங்க இது எல்லாமே எழுதி வச்சுட்டு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.